ஹாய் ஹலோ வணக்கம். ஹிந்தியில 2024 ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் கில். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கில் நாகேஷ் பட். இந்த படத்தினோட ஸ்டோரியை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இதில் நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஸயா, தன்யா, ஆசிஸ் வித்யார்த்தி, ராகவன் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்லயே என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்மியை காட்டுறாங்க. ஆர்மியில இருந்து என்ன ஆகுதுன்னா அவர் ஹீரோ வந்து ஒரு போன் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட லவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதை தடுக்கிறதுக்கு அங்கிருந்து வராரு. வந்த உடனே ஒரு ஃபேமிலியோட ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதே ட்ரெயின்ல இவரும் ஏறாரு, இவருடைய டீமும் ஏறுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைஜெக் பண்ணிடுறாங்க அந்த ட்ரெயினை. அதாவது வந்து ஒரு கொள்ளை கும்பல் வந்து ஹைஜெக் பண்ணிடுவாங்க. அந்த கும்பலுக்கு தலைவன் வந்து ஆசிஸ் வித்யார்த்தி. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவரு லவ் பண்ற அந்த ஹீரோயினிய கொண்டுறாங்க. கொன்ன உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவர் வந்து தாக்கூர், அவருடைய அப்பா பேர், அந்த பொண்ணோட அப்பா பேர் தாக்கூர். அவருக்கு வந்து 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு கொன்னுருவாங்க, அதுதான் ஹீரோயினி. அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து அவனுங்க கொள்ளை கும்பலுக்கிட்ட மாட்டிக்கும். உடனே தன்னுடைய தங்கச்சியை நீ எப்படினாலும் கூப்பிட்டு வந்து காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா செத்துருவாங்க. செத்தோன்னா ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பெரிய சம்பவம் பண்றாரு. அதுதான் இந்த படத்தினோட தரமான சம்பவம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி டீம் வந்து ஒரு கொள்ளை கும்பலை வேட்டையாடுனா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது வந்து இந்த படத்துல வந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. படம் நெடுகளும் ட்ரெயின் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் நீங்க வந்து ஆளுங்களை கீழே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறினாங்கன்னா கிளைமேக்ஸ் முடிகிற வரலும் ட்ரெயின் மட்டும்தான். ஆனா ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட போர் அடிக்காம கதையை நவுத்துறதுல உண்மையிலே இந்த டைரக்டர் நம்ம பாராட்டி தான் தீரணும். ஹிந்தியில இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் டிராமா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹிந்தியில வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரைமோட ஆரம்பிக்கிற, அதாவது வந்து ஒரு நம்மளுக்கு எதிர்பார்ப்போட ஆரம்பிக்கிற அந்த ஃபைட் ஆகட்டும், அதுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தனையும் கொல்ற சீன் ஆகட்டும், உண்மையிலே அதெல்லாம் ரத்தம் தெரிக்கக்கூடிய சீன்கள். ரத்தம் மட்டும் இல்ல, எல்லாமே தெரியுது. கண்ணுல குத்துனா, வாயில குத்துனா, நெஞ்சில குத்துனா, எல்லா இடத்துலயும் குத்துன்னு குத்துறானுங்க. அந்த மாதிரி ஒரு கத்தி குத்து இதுவரையிலும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி எல்லாம் கொல்லுவாங்க இந்த படத்துல. அதெல்லாம் வேற லெவல்ல ரத்தம் தெரிக்கிறதுனா அப்படியே காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து இதயம் பலவீனவானர்கள் வந்து இந்த படத்தை பார்க்காதீங்க. குழந்தைகளுக்கு மெயினா காட்டாதீங்க. இது ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு இந்த படத்துல. கில் அப்படின்னு பேர் வச்சதுனாலே என்னவோ இந்த படத்துல ரொம்ப ரொம்ப அதிக வயலன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொருத்தரையும் கொல்லும் போது நம்மளுக்கே பதட்டமா ஆகிற மாதிரி அந்த மாதிரி கொல்றாங்க. அந்த சீன்ல உண்மையிலே வேற லெவல் இருக்கும். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி சீன்கள் நிறைய வச்சிருப்பாங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த கில் படத்தை ஒரு டைம் நீங்க பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த படத்தினுடைய இது புரியும். ஏன்னா நல்லா இருக்கு படம், அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். இந்த படத்துக்கு வந்து நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 to 65 மார்க் நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஜவ் போடுவாங்க, அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரெயின் ஏறிட்டாங்கன்னா வேலை முடியுது. அதுக்கப்புறம் நீங்க படம் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் தான். அதுல ஒரு வில்லன் வந்து ஒரு ஆசிஸ் வித்யார்த்திகிட்ட வந்து சொல்லுவாரு, அவங்க அந்த அதுல வந்து லீடரா இருக்கிற அந்த ஆள் சொல்லுவாரு, அதாவது வந்து வீட்டுல வந்து ஆட வளங்கடா மாட வளங்கடான்னு சொன்னா ஏன்டா மூட நம்பிக்கை வளர்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்பாரு. இன்னொரு டைலாக் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா நாமெல்லாம் கொள்ளக்காரங்க ஈவு இறக்கம் பார்க்க கூடாது, ஈவு இறக்கம் பார்த்தோம்னா நம்மளை கொண்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது உண்மையிலே அந்த இடத்துக்கு அந்த சீனுக்கு வந்து ஒரு கியூஸ் பம்பா இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அந்த சீன்லாம் நல்லாவே இருக்குது. படத்துல வந்து ஒவ்வொரு வில்லனையும் கொல்றதெல்லாம் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க இந்த படத்துல. கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.